திமுகவோட அணியார் இணைஞ்சிருக்காங்க, அதை பத்தி கருத்து என்ன? 4 திசையும் பாத்தீங்கன்னா எல்லா பக்கமே வந்து கதறிட்டு இருக்காங்க. எல்லா கட்சிக்காரமே வந்து கதறிட்டு இருக்காங்க. தேமுதிக வந்து ஃபர்ஸ்ட் அங்க 2 பக்கம் பேரம் பேசுறாங்கன்னாங்க, அடுத்தது பணம் வாங்குறாங்கன்னாங்க. அதுக்கப்புறம் இப்ப என்ன சொல்றாங்க, கேப்டனுடைய ஆத்மா வந்து பழி வாங்கணும்னு சொல்றாங்க. அப்படின்னா முத அதிமுகவை தான் பழி வாங்கணும். ஏன்னா அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் வந்து பாஜக கூட ஒருபோதும் நம்ம கூட்டணி வைக்க கூடாதுன்னு சொன்னாங்க. அதே எடப்பாடியும் அதே தான் சொன்னாரு, தினகரனும் அதே தான் சொல்றாங்க. இன்னைக்கான அவங்க எல்லாமே அந்த கூட்டணி தான் இருக்காங்க. ஏன்னா எடப்பாடி வந்து ஒரு தேமுதிக முக்கியமா பார்த்தா மரியாதையா அவர் கொடுக்கல. அதுக்கான விளக்கம் என்னன்னா, அதிமுகவில் இருக்கக்கூடியவர்களே ஒருத்தரா விலகி போறாங்க. அது கண் கூட எல்லாருமே பார்த்துட்டு இருப்பீங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில சசிகலா அம்மையார் வந்து எடப்பாடி ஏமாத்திரலாம். ஆனா எங்களுடைய மாண்புமிகு தேமுதிக பொதுச் செயலாளர் அந்நியார எடப்பாடி ஏமாத்த முடியாது. 1% தான் ஓட்டு இருக்கு, 0% தான் ஓட்டு இருக்குன்னு சொல்றாங்க. அப்புறம் ஏன் கூட்டணி எந்த பக்கம் போனா என்ன, எதுக்கு திமுக கிட்ட போயிட்டாங்கன்னு எல்லாரும் கதறாங்க. இந்த கட்சிக்காரங்க கேப்டனுடைய புகைப்படத்தை வச்சு விமர்சனம் பண்ற அளவு நடந்துட்டு இருக்காங்க. தேமுதிக மேல இந்த அளவு வந்து ஒரு அவதூறு பரப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை அந்நியார் ஒருபோதும் காதலை எடுத்துக்கவே மாட்டாங்க. எலெக்ஷன் ரிசல்ட் தான் அதுக்கு சரியான முடிவு. எல்லா தொண்டர்களுமே வந்து நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். ஏன்னா கூட்டணி சேரும் போது திமுக ஒரு 170 சீட்டு தான் ஜெயிப்பாங்கன்னு நாங்கள் நினைச்சிருந்தோம். ஆனா எல்லா கட்சியில இருந்துமே தொண்டர்கள்லாம் கதறும் போது 234 தொகுதியுமே திமுக தேமுதிக கூட்டணி வெற்றி பெறும்னு தெரியுது. எப்படின்னு பார்த்தோம்னா, இவங்க கதற எங்களுடைய ஆட்கள் எல்லாருமே வந்து தீவிரமா வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால இவங்க தொடர்ந்து கதறிக்கிட்டே இருந்தா மட்டும்தான் எங்களுக்கு இன்னும் ஓட்டுகள் அதிகமாக விடும். அதனால பல விமர்சனங்கள் தான் எங்களுடைய வெற்றிக்கு காரணமா இருக்கும். ஓகே, நீங்க சொல்றது ஓகே. இப்ப தளபதியை இணைஞ்சிருக்காருல்ல அரசியல், அவருக்கும் விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. விஜயகாந்த் வச்சும் பண்ணியிருந்தாங்க, விஜய் தனியா போயிட்டாரு. இப்ப அதையும் விமர்சனம் வச்சிருக்காங்க. அதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? யாரு விஜய் கட்சி அவரு கட்சி ஃபர்ஸ்ட் அவர் தேர்தலில் நின்று ஒரு ஓட்டு வாங்கினாதான் என்னுடைய கருத்தை நான் சொல்ல முடியும். ஏன்னா ஃபர்ஸ்ட் கேப்டன் வந்தாரு, என்னுடைய பலம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தனிச்சு நின்று பலத்தை காட்டினாரு. இவர் ஃபர்ஸ்ட் கட்சிகள்லாம் ஒட்டுக்கு வரும் அப்படின்னு சொன்னாரு. யாருமே போவதனால 1% என்னால ஓட்டு வாங்கி தர முடியும் அப்படின்ற ஃபர்ஸ்டே சொல்லியிருக்கலாம்ல அவரு. அதெல்லாம் இன்னும் அதிமுக கதறதோட வியாழன் கோளுக்கே கேட்க மாட்டேங்குது, டிவி கட்சி தொண்டர்கள் கதறக்கூடியது. அந்த அளவு கதறானுங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த அரசியல்லாம் ஒன்றும் தெரியல, கத்துக்கணும். எல்லாருமே அரசியல் காலத்துல வரலாம், ஆனா கத்துக்கணும். அவங்களாம் அந்த அளவு கத்துக்கணும். அதிகம் பேரு தளபதிக்கு சப்போர்ட் பண்றாங்க. அதை நீங்க நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கணும். அது ஃபர்ஸ்ட் தளபதியே புரிஞ்சுக்கணும். ஒரு பொண்ணு டிஷர்ட் எடுத்துட்டு எரிச்சு தெரியுங்களா, பாத்துறீங்க எவ்வளவு ட்ரெண்ட் ஆச்சு. அப்ப அவங்களுடைய தொண்டர்களே அந்த நாலேஜ் இல்லாத இருக்காங்க. உனக்கு வந்து பிடிக்கலையா, அடுத்து விஜய் பிடிக்கலையா, போயிட்டு அவங்க தலைவர் இருக்கு. அதே எங்களுடைய கேப்டன் கட்சியில் இருக்கக்கூடிய அது மாதிரி பண்ணுவாங்களா யாராச்சும்? ஒருபோதும் பிடிக்கலாம். அவங்க பாட்டு அவங்க வேலையில் இருப்பாங்க, வேற ஒரு கட்சிக்கு தாவி போயிட்டு இருக்க மாட்டாங்க. அரசியல் பழகணும். அதே மாதிரி தேமுதிக வந்து எந்த ஒரு நிர்வாகிகளையும் மற்ற கட்சியிலிருந்து இழுக்க மாட்டாங்க. இவங்க ஒண்ணு அதிமுகவில் போடுறாங்க, தேமுதிக வந்து அதிமுக நிறைய இணையறாங்கன்னு சொல்லிட்டு எவ்வளவு பேர் இணையட்டும், தேர்தல் தேதி வரும்போது தெரியும் எவ்வளவு பேர் இணைஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு. 234 தொகுதியும் வந்து ஜெயிக்கும் இந்த டைம், உறுதியா பாருங்க. 170 தான் எங்களுடைய கணிப்பு இருந்துச்சு. ஏன்னா எல்லாமே யூடியூப் சேனலுக்காரங்க. நாங்க கருத்துக்கள் அதிகமா எங்ககிட்ட வந்துட்டே இருக்கும். இப்ப வந்து எல்லாருமே 4 பக்கமா பல்வேறு விதமான கருத்துக்களை சொல்றதுனால தொண்டர்கள் நிர்வாகிகள்லாம் ஆக்குறோம். கம்முன்னு இருந்தவங்க எல்லாமே பார்த்துருப்பீங்க யூடியூப்ல பேஸ்புக்ல எப்படி பேசுறாங்க. எல்லாருமே தேமுதிக நிர்வாகிகள் தொண்டர்கள்லாம் பேசுறாங்களா, அவங்களுடைய உழைப்பு இன்னும் ஒரு 50 தொகுதி சேர்த்து வெற்றி வாங்கி சூடுவாங்க. ஏன்னா தேமுதிகவில் விருப்பமனு கொடுத்தவங்க எல்லாத்துக்குமே திமுகவில் இருந்து அதையும் சப்போர்ட் பண்ணுவாங்க. உள்ளாட்சி தேர்தலில் எல்லாத்துக்குமே வாய்ப்பு கிடைக்கும். விருப்பமனு கொடுத்தவங்களுக்கு எங்களுடைய கணிப்பு 100%
ஒருபோதும் வந்து கேப்டன் வந்து அதிமுக இது திமுக கூட வந்து கூட்டணி நாங்க வைக்க மாட்டோம் அப்படின்னு ஒருபோதும் சொன்னது கிடையாது. ஆனா ஜெயலலிதா அம்மையாரும் எடப்பாடி தினகரனும் சொல்லிட்டு இன்னைக்கு போய் அங்கதான் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அவங்க மேல பல்வேறான விமர்சனங்கள்லாம் இருக்கு. அதனால அங்கதான் உட்கார்ந்தாகணும். எங்களுக்கு ஒரு பயமும் கிடையாது. அதனால வெற்றியா தான் இருக்கும். சரியான முடிவு 99% வந்து வரவேற்கிறாங்க. வேற கட்சியில இருந்து என்ன பண்றாங்கன்னா பேஸ்புக்ல யூடியூப்லயும் அந்த ப்ரொஃபைல் பிக்சரை மாத்தி கேப்டன் கட்சியில இருக்கக்கூடியவங்க மாதிரி தவறான கருத்துக்களை முன் வச்சுட்டு வராங்க. அதனால ஒன்றும் அதெல்லாம் பாதிக்காது. அவங்க விமர்சனம் பண்ணதான் எங்களுடைய வெற்றி வந்து இன்னும் கொடி கட்டி பறக்கும். அதாவது என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா அதிமுக கூட்டணியிலிருந்து விலகி உரிய முக்கியத்துவம் கொடுக்காதனால அதிமுக கூட்டணியிலிருந்து விலகி வந்ததுனால அவங்க ஆதரத்தில் பேசுறாங்க. இதனால நம்ம கூட்டணி என்டிஏ கூட்டணிக்கு வந்து ட்ரை பண்ணாங்க. அந்நியர் வந்து அதில் நமக்கு முக்கியத்துவம் கொடுக்காத கட்சிக்கிட்ட வேண்டாம், நம்மளோட கட்சி தான் முக்கியம், அதனால நம்ம எதிர்காலத்தை பார்க்கலாம்னு சொல்லிட்டு திமுக கூட வந்து கூட்டணி வச்சிருக்காங்க. நாங்களும் களத்தில் இறங்கி வேலை செய்கிறோம். பொதுமக்கள் ஆதரவு வந்து தேமுதிகவுக்கு திமுக கூட்டணிக்கு நல்லா இருக்கு. இவங்க சொல்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆளுநரை வச்சு பேட்டி எடுத்து நம்ம கூட்டணி வராதனால கால்புரட்சியில் கதை தர்றாங்க. எப்படி வந்து கேப்டன் அவர்களை வந்து சோசியல் மீடியாவில் வந்து தவறாக சித்தரித்து ஒழிச்சாங்களோ, இப்போ தேமுதிக வளர்ந்து வர்றதை வந்து அவளால் தாங்கிக்க முடியல. அந்த ஓட்டை நம்மளால வாங்க முடியலையே, என்டிஏ கூட்டணிக்கு வந்து நம்மளோட அந்த தேமுதிக ஓட்டை நம்ம வாங்க முடியாம போச்சு அப்படின்ற ஆதாரத்தில் வந்து கதறி கொண்டிருக்கிறார்கள். சாதாரண பொதுமக்கள் வந்து யாருமே வந்து இது சொல்லலை, எல்லாமே ஆதரிக்கிறாங்க. தேமுதிக திமுக கூட்டணி வந்து ஆதரிக்கிறாங்க. இதுதான் உண்மை. 200 தொகுதிக்கு மேல வெற்றி பெற்று அவங்களுக்கு வந்து பாடத்துக்கு கூட்டுவோம் என்று தெரிவிச்சு கொள்கிறேன். திரும்பவும் வந்து கேப்டன் எப்படி சட்டமன்றத்தில் வந்து அவருடைய கம்பீரமான குரலை வந்து கொடுத்தாரோ அதே மாதிரி அந்நியாருமே அதே மாதிரி தான் கர்ஜனை கொடுக்க போறாங்க. அது எல்லாருமே கண்கூட பார்க்க போறாங்க. அதனாலதான் 2 கட்சியிலுமே சீட்டுகள் குறைவா பேசுறதும் அந்த பயம் திரும்ப எதிர்கட்சியா வந்துருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமா நிறைவேறும். பொறுத்திருந்து பாருங்க. 234 தொகுதியும் நம்மளுக்கு தான். அதாவது சார், இப்போ வந்து இந்த திமுக தேமுதிக கூட்டணி என்பது கேப்டன் விரும்பாத ஒரு கூட்டணின்னு எதிர்கட்சிங்க சும்மா ஒரு வதந்தியை கிளப்புறாங்க. உண்மையிலேயே சொல்ல போனா இது கேப்டன் விரும்பின ஒரு கூட்டணி தான். இது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. 2016 மக்கள் நல கூட்டணி அமைக்கிறதுக்கு ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி ஐயா கலைஞர் அவர்களை நம்ம அண்ணன் இருக்கே சுதீஷ் அண்ணன் கேப்டன் எல்லாருமே போய் சந்திச்சதையும் அவருடைய திருமண போட்டோவை எல்லாம் பகிர்ந்துகிட்டதையும் பார்த்தோம். ஆனால் அது ஒரு சின்ன ஒரு துரதிருஷ்டவசமாக அந்த நேரத்தில் ஒரு சின்ன ஒரு எப்படி சொல்றது அவரோட உடல்நிலையை கருத்தில் கொண்டு அந்த கூட்டணி வந்து கொஞ்சம் நடைமுறை நடக்காம போய்விட்டதை தவிர இது வந்து கேப்டன் விரும்பாத கூட்டணிகள் அல்ல. அதாவது அதிமுக தான் ஜெயலலிதா விரும்பாத ஒரு கூட்டணியா வச்சிருக்கு. இன்னைக்கு அதே மாதிரி ஜெயலலிதா வந்து மோடியை வந்து நெருங்கவே கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனா அவங்க தான் வந்து இப்போ வச்சிருக்கிறாங்க. இது வந்து ஜெயலலிதா ஆன்மா தான் அதிமுகவையும் எடப்பாடியையும் மன்னிக்காத தவிர கேப்டன் ஒரு இடத்துல கூட வந்து திமுக கூட கூட்டணி வைக்க கூடாதுன்னு சொல்லவே இல்லையா சார்? சொல்லவே இல்லை. அவங்க இன்னொரு விஷயம் என்னன்னா அவங்க வந்து ஒரு எதிரியா தான் அவ்வளவு நாளா பார்க்கப்பட்டதை தவிர அவங்க என்னைக்குமே நேர்ல மார்பில் குத்துவாங்க திமுகவை பொறுத்தளவு. அதை அந்த தேமுதிக எவ்வளவு குத்தம் இருந்தாலும் தாங்கிக்குவாங்க. அதுக்கு தேமுதிக தொண்டர்கள்ட்ட மட்டும்தான் அந்த சக்தி இருக்கு, வேற யார்ட்டையும் கிடையாது. ஆனா முதுகுல குத்துறவங்க யாரு குத்துவாங்க? லேடிஸ் தான். அதாவது ஒரு கோலை தான் முதுகுல குத்துவாங்க. அது உங்களுக்கு ரொம்ப சரளமான ஒரு விஷயம். அதாவது இப்ப தேமுதிகவுல இருந்து அதிமுக வந்து நிறைய பேர் இணைஞ்சாங்க அப்படின்னு சொல்றாங்களே. நீங்க நான் வச்சிருக்கேன், போன வாரம் என் தலைமையில 15 அதிமுக என் தலைமையில் தேமுதிக இணைஞ்சாங்க. என்னோட சேனல் எடுத்து பாருங்க, அந்த வீடியோ போட்டிருக்கேன். என் தலைமையில் 15 பேர் அதிமுக பிரமுகர். இன்னும் நாளைக்கு இன்னும் 500 பேருக்கு மேல நான் இணைக்க போறேன். இவங்க சும்மா பழைய வீடியோலாம் எடுத்து எடிட் பண்றதுனால தேமுதிக காரனுக்கும் தெரியாதா சார்? சும்மா அவங்க ஏதோ ஒண்ணு அவங்கள்ட்ட பொருளாதாரம் இருக்கு. தேமுதிக காரன் மனசு வச்சு 5 ரூபா கொடுத்து பேச சொல்லுவான், அவன் ஒரு 5000 கொடுத்து பேச சொல்ல வைக்குவான். அதுதான் எங்களால பொருளாதாரத்துல உயர்ந்துட்டா எதா இருந்தாலும் பண்ணிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா இதெல்லாம் மக்கள் முடிவு பண்ணும். இன்னொரு விஷயம், இந்த திமுக தேமுதிக கூட்டணி என்பது உண்மையிலேயே ஒரு எல்லாரும் விரும்பின ஒரு கூட்டணி தாங்க. இதுல என்ன ஒரு ஸ்பெஷலிஸ்ட் தெரியுங்களா? இதுல ஒரு என்ன ஸ்பெஷலிஸ்ட் தெரியுங்களா? பாமக இல்லாத கூட்டணிக்கு நம்ம வந்திருக்கோம் பாருங்க. இதுதான் நம்மளோட உண்மையான வெற்றி. புரியுதுங்களா? அதாவது அதிமுக தேமுதிக கூட்டணி கூட ஓரளவுக்கு எடுத்துக்கலாம். ஆனா அந்த இடத்துல சனீஸ்வர பகவான் வடிவத்துல பாமகன்னு ஒரு விஷயம் இருக்குங்களா?
இந்த தடவை கண்டிப்பா அந்த கூட்டணி ஒருத்தர் இடுப்புலையும் ஒருத்தர் தலையிலையும் வச்சுக்கிட்டு ஒரு இடம் ஓப்பனா சொல்றேன் சார், ஒரு இடம் கூட அவங்களால வர முடியாது. கதறானுங்க நீ. அதாவது திமுக கூட பேச போனா இவன் கதறான், அங்க பேச போனா பூனையாட்டம் ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தா இன்னைக்கு டிவிக்கும் கதற ஆரம்பிச்சிட்டானுங்க. ஏண்டா கேட்டா வந்து 0%ங்கிறீங்க, ஓட்டு வங்கியா இல்லைங்கிறீங்க, அங்க தொண்டர்களே இல்லைங்கிறீங்க, ஒண்ணுமே இல்லாத கட்சி ஏன்டா விடிய விடிய தூங்காம எப்ப பாரு தேமுதிக. இன்னைக்கு மீடியாலாம் ஒரு விபச்சார ஊடகங்கள் மாதிரி ஆயிடுச்சு. நீ காசு தந்தா நான் 1 மணி நேரம் உனக்காக போறேன், நீ காசு தந்தா அப்படி அந்த மாதிரி ஒரு ஒரு மீடியாவுக்குன்னு ஒரு கலாச்சாரம் இருந்துச்சு. அந்த கலாச்சாரம் அந்த சவுக்கு சங்கர் இந்த மாதிரி ஆளுங்களை வந்ததுல இருந்து எல்லாம் வியாபாரம் ஆயிட்டான். இன்னைக்கு மீடியா எத்தனை மீடியா இருக்குங்க? இன்னும் திமுக மீடியா, இல்லைன்னா அதிமுக மீடியா, இல்லைன்னா பிஜேபி மீடியா, அவ்வளவுதான். பொது நடுநிலையான மீடியா ஏதாவது ஒன்று சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு எது தெரியுமா? தெரியாது. எந்த மீடியாவால் கேப்டனை வந்து வீழ்த்தினார்களோ அதே மீடியாவால இதை கேப்டன் ஆரம்பிச்ச தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை அரையணையில் அமர்த்து வைக்கிறதுக்கு தான் நாங்களாம் பிளான் பண்ணி போன வருஷம் 2025 தொடர்ந்தோம்.